கிறிஸ்துக்கள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகி பெருக கடவுள் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்டின் பாடம் இருக்கும். நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிற வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் ஆவிக்குரிய கனிகளிலே வளருவதாக இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய கனிகளை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்தி கொள்வது என்பது குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த கடைசி நாட்களிலே நாம் யாருக்கு பயப்பட வேண்டும், எதற்காக பயப்படவே கூடாது என்பது குறித்து கூட நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வார்த்தை படிங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். நாம் இந்த நாட்களிலே சபையின் ஒரு முடிவு காலத்தில் இருக்கிறோம். இந்த சபையின் ஆரம்ப காலத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் எல்லா சீசர்களுக்கும் தம்மை உயிரோடு இருப்பதாக காண்பித்து கொண்டு பரலோகத்துக்கு எழுந்தருளி போய் 50வது நாள் பரிசுத்த ஆவி சீசர்களுக்கு அங்கே ஊற்றப்பட்டது. இதை குறித்து நான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே 120 பேர் கூடியிருந்த போது அங்கே வானத்திலிருந்து சடுதியாக ஒரு சத்தம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு என்று நாம் படிக்கிறோம். இதுதான் சபையின் அங்கே துவக்கமாக இருக்கிறது. அந்த சபையின் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் தேவனுடைய ஆவி சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் விசேஷித்த விதமாக அந்த நாட்களில் சபை ஆரம்ப காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள் சீசர்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டது. அங்கே நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படியுங்கள். அல்லாமலும் அக்கனிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டது, பலவிதமான பாஷைகள். அந்த வரங்கள் பற்றி கூட 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களிலே அங்கே அநேக வரங்கள் குறித்து பேசப்படுகிறது. போதிக்கும் வரம், குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம், பற்பல பாஷைகள் பேசுவது, அந்த பாஷைகளை வியாக்கியானம் சொல்லி அதை விளக்கப்படுத்துவது, இப்படி பலவிதமான வரங்கள் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வரங்கள் எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த
பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் விசேஷித்த அதிகாரம் வேற கொடுக்கப்பட்டது. அது என்ன அதிகாரம் என்றால், அந்த அப்போஸ்தலர்கள் யார் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்களோ, யார் மேலே அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியும் வரங்களும் கொடுக்கப்பட்டது என்று நாம் ஆரம்ப கால சபை குறித்து படிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே படிக்கிறோம். ஒரு வசனம் மாத்திரம் படியுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் பவுல் அங்கே கைகளை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி வேறு வேறு பாஷைகள் பேசக்கூடிய வரங்கள் கொடுக்கப்பட்டது. அப்படியே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கூட 14ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே அப்போஸ்தலர் பேதுரு, யோவான் இவர்கள் அங்கே வரத்தை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அங்கு ஒருவன் வந்து இந்த காரியங்களை பார்த்த உடனே அங்கே ஒருவன் வருகிறான், சீமோன் என்று ஒருவன். அப்போஸ்தலரிடத்திலே பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, நானே யார் மேல் கைகளை வைக்கிறேனோ அவர்களுக்கு இப்படிப்பட்டதான வரங்கள் கிடைக்க எனக்கு உதவுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே பேதுரு அவரை கடிந்து கொள்கிறார். உன் பணம் உன்னுடைய கூட நாசமாக போக கடவுது, என்னுடைய வரங்களை நீ பணத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாயோ என்று அங்கே கடிந்து கொள்ளப்படுகிறது. இப்படி அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே அப்போஸ்தலர்கள் யார் மேல் கை வைக்கிறார்களோ, கை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியும் வரங்களும் கொடுக்கப்பட்டது. அப்படியாக அப்போஸ்தலர்கள் மரித்த பிறகு அப்போஸ்தலர்கள் மூலமாக யார் அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றார்களோ அவர்களும் மரித்த பிறகு இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் நிறுத்தப்பட்டது. இதை குறித்து வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் படித்து பாருங்கள். இவைகள் இந்த வரங்கள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சபை துவக்க காலத்திலே மாத்திரம் இந்த வரங்கள் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும்போது 2 காரணங்கள். முதலாவது, சுவிசேஷம் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு அறிவித்து அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதுக்கும் போக வேண்டும். இந்த சீசர்கள் மூலமாக எல்லா தேசங்களுக்கும் இந்த ரட்சிப்பின் செய்தி போக வேண்டும். ஆனால் அவர்கள் சீசர்களுடைய அறிவு குறைவுள்ளவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான். அவர்கள் வேறு வேறு பாஷைகளை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு தேசத்துக்காக சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அதற்குரிய நேரம் இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது எபிரேய பாஷை, அராமிக் என்ற பாஷை. அதனால இந்த வரங்கள் கொடுக்கப்படும் போது வேறு வேறு பாஷைகளிலே அவர்கள் எந்த தேசத்துக்கு போகிறார்களோ
அந்த தேசத்தின் பாஷைகளை அப்படியே அவர்கள் இந்த வரங்களின் மூலமாக பேசினார்கள். இந்த நற்செய்தியை அங்கே அறிவித்தார்கள். இது முதலாவது ஒரு காரணம், இந்த வரங்களின் நோக்கம். இரண்டாவது காரணம், அன்றைக்கு இந்த புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. அதனால இவர்கள் இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே வரங்கள் மூலமாக தெய்வீக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் பேசினார்கள். அப்படியே அவர்கள் அநேக அற்புதங்களை செய்தார்கள். இப்படி அங்கே பலத்த செய்கைகள், அற்புதங்கள் நடக்கும்போது இவர்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை, இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும்படியாகவும் இந்த வரங்கள் அந்த நாளில கொடுக்கப்பட்டது. இந்த முதலாம் சபை கடந்து வரும்போது அதன் பிறகு புதிய ஏற்பாடு முழுவதுமாக எழுதப்பட்டது. அதன் பிறகு பல தேசங்களிலும் இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த நற்செய்தியாகிய சுவிசேஷம் பரம்பியது. அந்தந்த தேசங்களிலே அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசித்தவர்கள் அங்கே அந்த சுவிசேஷத்தை பரப்புகிற அந்த ஊழியத்தை செய்கிற மனுஷர்கள் எழுப்பினார்கள். அதனால பைபிள் அங்கே முழுமையடைந்தது. அதன் பிறகு அங்கே அந்த வரங்கள் தேவையில்லை. அதனால அந்த வரங்கள் அங்கே நிறுத்தப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு அந்த இரண்டாம் கால சபையிலிருந்து இப்பொழுது வரையிலும் நமக்கு நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், பாருங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் நேரடியாக அற்புத அடையாளங்களை பார்த்தோம், இல்லாவிட்டால் பலத்த செய்கைகள் நடப்பதை பார்த்தோ அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படியாகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாம் கால சபைக்கு அப்படிப்பட்டதான பலத்த செய்கைகள் அங்கே தேவைப்பட்டது. அதனால் அந்த வரங்கள் அந்த நாளிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு மேலே கைகளை வைத்திருக்கிறார். அங்கே 2 தீமோத்தேயு 1:6 நாம் படிக்கும்போது, தீமோத்தேயு நான் உன்மேல் இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு பார்த்தீங்களா? அந்த வரத்தை அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு தலைமையில் கை வைத்து ஜெபிக்கும் போது அவர் பெற்றிருக்கிறார். அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு என்று அங்கே அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய அந்த முதலாம் கால சபை முடிந்து அதன் பிறகு இரண்டாம் கால சபை எல்லாம் வரும்போது அந்த வரங்கள் அங்கே நிறுத்தப்பட்டது. ஆனால் தேவனுடைய ஆவி, அந்த பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் சத்திய வசனங்களை கேட்டு அதை உணர்ந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவி, அந்த சத்திய ஆவின் குணங்களை தங்களுக்குள்ளே நாம் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த
பரிசுத்த ஆவியின் மூலமாக வருகிற குணங்கள் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கலாத்தியர்ல படிக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ஆவியின் கனியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா? இந்த ஆவியின் கனிகள் நாம் நமக்குள்ளாக எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நம்மிலே இப்படிப்பட்டதான அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த ஆவியின் கனிகளை நம்மிலே நாளுக்கு நாள் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த பரிசுத்த ஆவி குறித்து நாம் பார்க்கும் போது, இந்த பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பரிசுத்த ஆவி அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆனால் நமக்கு இந்த நாட்களிலே எப்படி அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவி நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு பதில் சொல்லுகிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்தீங்களா? வாஞ்சையோடு நாம் அந்த பரிசுத்த ஆவியை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று அந்த வசனம் சொல்லும். அதனால வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் தேவனிடத்திலே அந்த பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பரிசுத்த ஆவியை நாம் நாளுக்கு நாள் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவாவியினாலே எழுதப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தைகள், அந்த சத்தியங்களுக்கு நாம் எவ்வளவாக கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த பரிசுத்த ஆவி அதிகமாக நமக்கு கொடுக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவியை கொண்டு அங்கே அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு சொன்னது போல நம்மை அனல் மூட்டி நாம் எழுப்ப வேண்டும், சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த ஆவியின் கனிகள் நாம் படித்தோமே, 8 விதமான குணலட்சணங்கள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட குணலட்சணங்களை நாளுக்கு நாள் இந்த பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு நாம் நம்மிலே வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி நாம் எடுக்காமல் இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நம்மில் குறைவுபட்டு நாளடைவில் இல்லாமல் போய்விடும். அதனால நாம் அதை அனல் மூட்டி எழுப்பும்படியாக நமக்கு வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுடைய பிரயாசம், முயற்சியாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியின் கனிகளிலே நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று நம்மை நாமே அறிந்து கொள்ளலாம்.
அது எப்படி என்றால், நம்மிலே எவ்வளவாக இந்த ஆவியின் குணலட்சணங்கள், அந்த 8 குணங்கள் வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் இந்த ஆவியின் கனிகளிலே வளர்ந்திருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் சில நேரங்களிலே அதிகமாக கோபம் கொள்ளுகிறோமா என்றால் அது நமக்கு வளர்ச்சியில் நாம் மைனஸாக இருக்கிறோம் என்பது அது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக புயல் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கும் போது எது நடந்தாலும் அது தேவ சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நாம் நிதானத்தோடு சமாதானமாக இருந்தால் அது ஆவிக்குரிய ரீதியில நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறதாக இருக்கும். அது இல்லாமல் நாம் அந்த நேரத்தில் கத்தி கூப்பாடு போட்டு முறுமுறுத்து புலம்பிக் கொண்டிருந்தால் அது நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சியில் குறைவுபட்டிருக்கிறோம் என்பது நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் நமக்கு இந்த பரிசுத்த ஆவி தந்ததின் ஒரு முழு நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிடித்த காரியங்களை செய்து இந்த ஆவிக்குரிய கனிகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருவதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயம், நம்முடைய மனது என்று சொல்லக்கூடிய சிந்தையை புதிதாக்கி அதை நாளுக்கு நாள் வளர்ச்சியடைய செய்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆவின் கனிகளிலே வளரும்படியாக, மறுரூபமாகும்படியாக நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவி கிரியைகளை நடப்பிக்கிறதாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், இதற்கு ஒரு உதாரணம் நாம் சொல்ல போனால், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பேசும்போது யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தர் இயேசு நான் மெய்யான திராட்சை செடி என்கிறார். அந்த திராட்சை செடி ஆகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டு ஒரு கிளையாக, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று அங்க வசனம் சொல்லுகிறது. அந்த திராட்சை செடியோடு நாம் கொடிகளாக முதலாவது இணைந்து இருக்க வேண்டும். அது வளர்ந்து நல்ல வளர்ச்சி அடையத்தான் அதிலிருந்து கடைசியாக அந்த கனிகள் வெளிப்படும். இதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதிலே யோவான் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். பார்த்தீங்களா? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். 4ஆம் வசனத்துல என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். பார்த்தீங்களா? இங்கே நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திராவிட்டால் நீங்கள் தானாய் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு
நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எப்படி நாம் கர்த்தர் இயேசுவோடு நிலைத்திருப்பது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு கர்த்தர் இயேசுவே நமக்கு பதில் கொடுக்கிறார். அதை குறித்து கூட படியுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே. அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் முழுமையாக ஒரு உறுதியான விசுவாசம், நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரிலே நாம் சார்ந்து வாழ வேண்டும். நாம் வெளிப்படுத்தல படிக்கும் போது அவர் நம்முடைய தலை, அவருக்கு முற்றிலும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக. அப்படியே இன்னும் நாம் கொலோசியர் என்று நினைக்கிறேன், அவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாக இருக்க வேண்டும். அவர் நம்மை முற்றிலுமாக ஆளுகிறவர்களாக, அவர் நம்மை முழுவதுமாக ஆளுகிறவராக நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் அவரிலே நிலைத்திருப்பது. அவருடைய விருப்பம் எதுவோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்டதான ஒரு அன்பு நாம் அவரிடத்திலே உள்ளவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அப்படி நாம் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், நாம் பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும், ஆபிரகாம் தேவனோடு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அன்பு, எப்படிப்பட்ட ஒரு உறுதியிலே இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தான் நேசிக்கிற ஒரே புத்திரனை அவர் பலியாக கேட்கும் போது அதை செய்வதற்கு அப்படியே துணிந்து விட்டார். இதுதான் ஒரு உறுதியான விசுவாசம், அன்பு. அப்படியே நமக்கு பழைய ஏற்பாட்டில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. தானியேல் அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவனோடுள்ள தொடர்பை அவர் விடவே இல்லை. அது சிங்கக்கவியாக இருந்தாலும் அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. அப்படியே அங்கே தானியேல் புஸ்தகத்திலே 3 வாலிபர்கள் நமக்கு தெரியும். அவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்கு போடுவதாக இருந்தாலும் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று உறுதி காட்டினார்கள். இதுதான் நாம் தேவன் பேரிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரிலே காண்பிக்கிற அன்பு, விசுவாசம். இதுதான் நம்மிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருப்பது என்பது. அப்படி என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். இதை குறித்து நமக்கு கர்த்தர் இயேசு போதிக்கும் போது கூட நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்று சொல்லும்போது கர்த்தர் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இப்படி பேசுகிறார். படியுங்கள். மார்க்கு 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்லிட்ட பிரதானமான கற்பனை. இதை நாம் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு சொல்லும்போது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் தேவனாகி கர்த்தரிடத்திலே அன்பு கூர்வாயாக. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கிறது.
நாம் முதலாவது அந்த முழு இருதயத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூறுவது என்ன என்பது குறித்து மட்டும் நாம் பார்க்க போகிறோம். முழு இருதயம் என்றால் முழு அஃபெக்ஷன் என்று சொல்லுகிறார்கள். அஃபெக்ஷன் அப்படி என்றால் நம்முடைய பாச பற்று உணர்வு, முழுமையான பாச பற்று உணர்வு, அப்படியே முழு விருப்பம் என்று சொல்லுகிறார்கள். முழுமையான ஈடுபாடு நாம் தேவனிடத்திலே உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த முழு பற்று, அங்கே முழு ஈடுபாடு, முழு விருப்பம் தேவன் மேலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலும் இருக்க வேண்டும். இந்த பற்று உணர்வு என்று சொல்லும் போது தேவன் பேரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரிலும் காட்டுகிற அன்பு, விசுவாசம். இந்த அன்பு விசுவாசம் என்பது நாம் எப்படி அப்படியாக தேவனிடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் காட்ட முடியும் என்றால், அது இரண்டு விதமாக நாம் அப்படிப்பட்டதான அன்பை, விசுவாசத்தை நாம் நம்மிலே வளர்த்து கொள்ளலாம். அது எப்படி என்றால், முதலாவது மென்டல் அப்ரிசியேஷன், மன ரீதியாக நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவது நம்முடைய ஞானத்தின் மூலமாக. அது எப்படி என்றால், தேவனுடைய எல்லா படைப்புகளை நாம் பார்க்கிறோம். சூரிய, சந்திர, நட்சத்திர நியமங்கள், பூமியிலே நாம் காணக்கூடிய அநேக விருட்சங்கள், பழங்கள், காய்கள், மிருகங்கள், விஸ்தாரமான கடல், இவைகளை எல்லாம் நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பின் அந்த ஞானத்தை பார்த்து நாம் அவரை விசுவாசிக்கலாம், அவரிடத்திலே அன்பு கூறலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய பெரிய ரட்சிப்பின் திட்டம், முழு மனுக்குலத்தையும் தேவன் ரட்சிப்பதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற தெய்வீக திட்டம், அதற்காக முதலாவது தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அப்படியாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம் பார்க்கும் போது, உணர்ந்து கொள்ளும் போது, மன ரீதியாக, அறிவுபூர்வமாக, மென்டல் அப்ரிசியேஷன் என்று சொல்லுகிறார். இதன் மூலமாக நாம் தேவனிடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் அன்பு காட்டலாம், விசுவாசம் வைக்கலாம். இரண்டாவது ஹார்ட் ரிலையன்ஸ், இருதயபூர்வமாக என்றால், இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு புரியும். அது எப்படி என்றால், நாம் ரொம்ப நேசிக்கிற நமக்கு அருமையானவர்கள், நம்முடைய மனைவியோ அல்லது கணவனோ நம்முடைய பிள்ளைகளோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். 5 வருடம் 10 வருடம் ஆகிவிட்டது. அவர்கள் திரும்ப நம்மிடத்தில் வருகிறார்கள் என்றால், அவர்களை குறித்த ஒரு ஆர்வம், ஒரு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இதுதான் ஹார்ட் ரிலையன்ஸ், முழு இருதய சார்பாக நாம் அன்பு கூறுகிற ஒரு காரியம். இது உதாரணமாக இருக்கிற இதற்கு வசனம் படியுங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் எதிர்பார்த்து, அதற்காக மகிழ்ச்சியோட நாம் படிக்கும்போது ஆனந்த பாக்கியம், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி
நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் இருதயபூர்வமான ஒரு அன்பு. அப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரிலும் தேவன் பேரிலும் வர வேண்டும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்மிலே அப்படியே கொப்பளித்து வருகிறதாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் இங்கே கர்த்தர் இயேசு சொல்லிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது. இதற்கு பாருங்கள், நாம் ரொம்ப காலம் பிடிக்கும் இப்படிப்பட்டதான அன்பிலே வளருவதற்கு. எப்படி என்றால், நாம் முதலாவது அறிவுபூர்வமாக தேவனுடைய செயல்கள், கிரியைகள், அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வசனங்கள் மூலமாக அவருடைய ரட்சிப்பின் திட்டம், இவைகளெல்லாம் நாம் மனதிலே முதலாவது அறிந்து கொண்டு, அதன் பிறகு நம்முடைய சிந்தையிலிருந்து, அந்த மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்திலே அதை பதிய வைக்க வேண்டும். இருதயத்திலே அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிய வேண்டும். இதுதான் முழு இருதயத்திலே தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுவது. இப்படிப்பட்ட அன்பு, விசுவாசம் நாம் கொள்ளும் போது நம்மிலே ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே உண்டாகும். அடுத்து பாருங்கள், ஆண்டவர் அங்கே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இந்த காரியத்தை நாம் முதலாவது பார்க்கலாம். நாம் எதற்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்பட வேண்டும், எதற்காக பயப்படக்கூடாது என்று முதலாவது நாம் பார்க்கலாம். முதலாவது, நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று கேட்டால், நாம் நம்முடைய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் கட்டாயம் வேண்டும். நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள், அதன் மூலமாக நாம் மற்றவர்களை காயப்படுத்துகிறோமா, அவர்கள் புண்படும்படியாக நாம் பேசுகிறோமா என்று நம்முடைய பேச்சுக்களிலே, நம்முடைய செயல்களிலே அதிக கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே நம்மில் வருகிற தீய எண்ணங்கள் வரும்போது, அப்படியே துணிகரமான, இல்லாவிட்டால் பலவீனமான பாவங்களுக்குள்ளாக நாம் போய்விடுவோமோ என்ற ஒரு பயம். இவையெல்லாம் நாம் தேவன் பேரில் கொண்டிருக்கிற அன்பினாலே அந்த ஒரு பயம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். நாம் வேதத்திலே படிக்கும்போது தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். வசனங்களிலே நாம் படிக்கும் போது சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை, நம்முடைய யோசனைகளை அவர் சோதித்து அறிகிறார். அப்படியே சங்கீதம் 44:21 இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அந்தரங்கங்கள், உள்ளான மறைவான நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் வேறு மனுஷர்களால் அறிய முடியாது, அதை தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்படியே சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படியுங்கள். சங்கீதம் 11:4,
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. பார்த்தீங்களா? கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவருடைய பார்வை நம்மேல் இருக்கிறது. அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால நாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் தீய காரியங்களோ தீய சிந்தனைகளோ உடையவர்களாக கூட இருக்கக்கூடாது. அப்படியே உலக காரியங்களிலே அதிக ஆர்வம் காட்டி ஏதோ காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு சோர்ந்து போய் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே அதிக அர்ப்பணிப்பு காட்டாமல் தேவனை விட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு, சத்தியத்தை விட்டு நான் போய்விடுவேனோ என்ற ஒரு பயம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பயம், இந்த பயம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படியே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்கள். எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பார்த்தீங்களா? பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி பயந்திருக்க கடவுள். இப்படிப்பட்ட பயம் நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அதே சமயத்துல நாம் என்னென்ன காரியத்துக்கு பயப்படக்கூடாது என்று நாம் பார்க்கும் போது, ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயம், நாளை என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட பயம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வரும், அந்த காரியங்களுக்காக நாம் பயப்பட தேவையில்லை. இப்படிப்பட்ட பயம் நாளைய தினத்துக்காக நமக்கு என்ன ஆகிவிடுமோ, நம்முடைய பல விதமான காரியங்களுக்காக நாம் பயப்படுகிற பயம் தேவையில்லை. இந்த பயம் ஏன் வருகிறது என்றால், இது நம்முடைய சுயநலத்தினால் வருகிற ஒரு பயம், சுயநலத்தின் வெளிப்பாடு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பயம் நமக்கு தேவையில்லை. இப்போ பயத்துக்கும் சுயநலத்துக்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்க்கும்போது, உதாரணம், நாம் முதல் மனிதன் ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அங்கே அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. ஆனால் அந்த கட்டளையை மீறி அவர்கள் அதை புசிக்கும் போது அங்கே பயம் வந்தது. அங்கே ஏன் மீறினார்கள் என்று பார்க்கும்போது, அங்கே சாத்தான் அங்கே அவர்களை ஆசை காட்டுகிறார். நீங்கள் தேவர்களை போலாவீர்கள். பார்த்தீங்களா? இங்கே தேவனால் கொடுக்க முடியாததை இங்கே சாத்தான் கொடுப்பது போல அவர்கள் நினைத்து கொண்டு, அதிலே ஒரு ஆசை, சுயநலம் அங்கே வந்ததினாலே அவர்கள் அந்த தேவனுடைய கட்டளையை மீறி அந்த பழத்தை புசித்தார்கள். உடனே அங்க பயம் வந்து விட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பார்த்தீங்களா? நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டான். அவங்க சிருஷ்டிப்பிலேயே நிர்வாணியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்துல தேவ கட்டளையை மீறும் போது பயம் வந்து விட்டது. அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார்,
யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே படிங்கள். யோவான் 3:20-21. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். பார்த்தீங்களா? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். பொல்லாங்கு என்றால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் தீங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவன் விரும்பாத காரியங்கள், இந்த உலக பிரகாரமாக உலக ஆசை வேதத்திலே நாம் படிக்கிறோம். யோவான்ல, யாக்கோபுல உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை. நாம் தேவனை தேடாதபடி உலக காரியங்களுக்காக அதிக பிரயாசம் எடுப்பது கூட தீங்கு. அப்படி தீங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறார், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளி. இப்போ தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் ஒளியினிடத்தில் வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அப்படி தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்திலே வருகிறார். அப்படியே இன்னொரு உதாரணம் நாம் பார்க்கும் போது, இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், பெரிய புயல்கள், சுனாமி, மழை, இயற்கை பேரழிவுகள் வரும்போது அநேகமாக எல்லா ஜனங்களும் பயந்து போய் இருப்பார்கள். ஆனால் நாம் பயப்பட வேண்டுமா என்றால் பயப்பட தேவையில்லை. காரணம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய தேவன் ஒரு அன்புள்ள தகப்பனாக நமக்கு இருக்கிறார். அவருடைய கரங்களிலே எல்லா சிருஷ்டிப்புகள் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இந்த நாம் பார்க்கிற எல்லா இயற்கை காரியங்கள், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்முடைய அன்புள்ள தகப்பன். அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. இதற்கு உதாரணம் இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலன் பவுல். அந்த அப்போஸ்தலன் பவுல் அந்த நாட்களிலே கடலிலே பிரயாணம் பண்ணும்போது, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அங்கே பாருங்கள், பெரும் புயல் மழை. அங்கே 14 நாட்களாக அவர்கள் சூரியனை பார்க்கவில்லை, சந்திர நட்சத்திரங்களை பார்க்கவில்லை. இப்படிப்பட்டதான பெரும் புயல் மழை. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே படிக்கும்போது 14 நாட்களாய் அவர்கள் அங்கே பசியோடு இருக்கிறார்கள், ஒன்றும் புசிக்காமல். அந்த நேரத்திலே பாருங்கள், தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலன் பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறவராயிருக்கிறார். 22ஆம் வசனம், ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பார்த்தீங்களா? தேவனுடைய மனுஷன் அவர் மற்றவர்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்கு பயம் இல்லை. தேவன் அவரை பலப்படுத்தி இருக்கிறார். அதனால் நாம எப்படிப்பட்டதான இயற்கை பேரழிவின் போது பயப்பட தேவையில்லை. ஆனால் கட்டாயமாக பயப்படுகிற மாதிரி சூழ்நிலைகள், உபத்திரவங்கள் உண்டு, நிச்சயமாக வரும். அப்போஸ்தலன் பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 4:12 உங்களை சோதிக்கும்படி
உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து, அக்கினி என்றால் துன்பத்தி, ஏதோ புதுமை என்று எண்ணாமல், புதுமை என்று திகையாமல். கட்டிங்களா? 13:4. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை போது பயப்பட தேவையில்லை. சந்தோஷப்படுங்கள். இப்படிப்பட்டதான அக்கினி வரம், அதை புதுமை என்று நினைக்க கூடாது. அது எதற்கு என்றால், நம்மில் இருக்கிற கரைகள், கசடுகள், சிறிய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுவதற்காக அங்கே அனுமதிக்கப்படுகிறது. இது போல பாருங்கள், வேறு எப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும். நாம் அதை குறித்து கவலைப்பட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருந்தால் பாருங்கள், நம்முடைய மேலான அழைப்பு, தேவன் நமக்கு கொடுத்துட்ட வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வேலைகள், இவைகளை எல்லாம் நாம் கவனம் செய்யாதபடி அங்கே தடைப்படுகிறதாக போய்விடும். அதனால் இதை குறித்து பயப்பட வேண்டாம். இது வரத்தான் செய்யும். சாத்தான் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பயமுள்ள ஆவி என்பதை இன்னொரு மொழிபெயர்ப்புல கோழை உள்ளம் என்று, கோழை உள்ளத்தினை கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நாம் அப்படியாக கோழைகள் போல இருக்க கூடாது. இது மாதிரி காரியங்கள் வரும்போது நாம் பயந்து போய் சோர்ந்து அப்படியாக நாம் இருக்காமல், நமக்கு தேவன் கொடுத்துட்ட இந்த தெளிந்த புத்தி, பரிசுத்த ஆவியின் அந்த பலத்தினாலே நாம் இவைகளை அறிந்து உணர்ந்து கொண்டு தேவ நடத்துதலுக்காக தேவனை அதிகமாக சார்ந்து, அந்த தேவனுடைய ஒத்தாசை, பரிசுத்த ஆவி, இவைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொண்டு நாம் அதிகமாக தேவனை சார்ந்து அந்த நேரத்திலே இருக்க வேண்டும். நாம் படிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பார். நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆம், அப்படியே ஆகும். பாருங்க, நமக்கு அங்கே அப்போஸ்தலர்களை உலகத்திலே அங்கே சாட்சியாக அனுப்பும் போது அவர்கள் சிலர் பயந்து போய் அங்கே சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற மத்திய 28:18 அதுக்கு மேல வசனங்கள்ல நம்ம படிக்கும்போது சிலர் சந்தேகப்பட்டார்கள், பயந்து போயிருந்தார்கள். அவரிடத்திலே ஆண்டவர் இயேசு சமீபமாய் வந்து என்ன சொல்லுகிறார்? படிங்கள் 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆண்டவர் இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லும் போது உலகத்தின் முடிவு பரியந்தம், அதற்கு கீழே இருக்குது இல்லையா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்றைக்கு சீசர்களுக்கு வாக்கு பண்ணினது இன்றைக்கு நமக்கு அப்படியே
அவர்களோடு இருந்து பலத்த செய்கைகளை செய்தார். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியே எபிரேயர் 13:5-6 கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யும். அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால உலக பிரகாரமான எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நெருக்கினாலும் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் அடைய வேண்டிய இலக்கு சாதாரண இலக்கு அல்ல. கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ராஜாக்களாக இருந்த ஆளுகை செய்ய போகிறோம். அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளை தேவன் நமக்கு தருகிறார். சத்திய வசனங்கள், சத்தியங்கள், தேவனுடைய ஆவி, பலன், அவருடைய வழி நடத்துதல் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அதனால் அதையே நாம் கவனித்து, அதையே நோக்கி பார்த்து, மற்ற சூழ்நிலைகளை எல்லாம் புறந்தள்ளி நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் இருக்க வேண்டும். அதனால பாருங்கள், நமக்கு சரி என்று தெரிகிறதை நாம் 100% அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும். அதே சமயத்தில் தவறு என்று வேதம் எதை சொல்லுகிறதோ அது எவ்வளவு பெரிய லாபம் கொடுக்கிறதாக இருந்தாலும் அதை செய்யவே கூடாது, புறம் தள்ளிவிட வேண்டும். ஒரு வசனம் படியுங்கள். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பார்த்தீங்களா? அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி என்றால் அன்பிலே நாமும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் 100% நம்முடைய பிரயாசங்களை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனிடத்திலே, அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே, அதன் பிறகு சத்தியத்தில் இருக்கிற உடன் சகோதர சகோதரிகளிடத்திலே, அதன் பிறகு உலகத்தார் எல்லாரிடத்திலும், அதன் பிறகு எல்லா ஜீவராசிகள், மிருகங்கள், எல்லா பறவைகள், எல்லா தேவனுடைய சிருஷ்டிப்புகளிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாரையும் நாம் காயப்படுத்தவோ துன்புறுத்தவோ கூடாது. எல்லாரிடத்திலும் நாம் அன்பு காட்டி அவரவருக்கு என்னென்ன கனம், என்ன அவர்கள் உரிமை உண்டோ அதை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், பரலோகத்தின் தேவன் அவர் எப்படி இருக்கிறார் என்று கர்த்தர் இயேசு நமக்கு சொல்லும் போது, லூக்கா 6:35-36 அங்கே கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுதே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பார்த்தீங்களா? அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். பார்த்தீங்களா? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய். அப்படியே 5:48 கூட, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதை நாம் 100% செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பூரண சர்க்குணர் அப்படி என்றால், பாருங்கள், இன்னொரு மொழிபெயர்ப்பில் உங்கள் பிதா நிறைவுள்ளவராய் இருப்பது போல, இதுதான் பூரண சர்க்குணர். அப்படி என்றால் பிதாவாகிய தேவன்
நிறைவுள்ளவராயிருக்கிறார். இந்த நிறைவு என்றால் அது தேவனுக்கே உரிய ஒரு அளவற்ற நன்மைத்தனம், நன்மை செய்கிற குணம், அன்பு, நீதி போன்ற குணலட்சணங்கள். இதுதான் நிறைவு. தேவன் அப்படியாக இருக்கிறார், நிறைவுள்ளவராய் இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்களில் நிறைவை பெறுகிறவர்களாக வளர வேண்டும். அது நம்முடைய ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். பாருங்கள், தேவன் யாரிடத்திலும் பட்சபாதம் காட்டுவதில்லை. எல்லாருடைய தேவைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகாரத்தை விளைய பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், எல்லாவற்றையும் சூரியனை உதிக்க பண்ணி எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அங்கே நிறைவுள்ளவராய் இருக்கிறார், அவருடைய அளவற்ற நன்மைத்தனம். அப்படி நாமும் மாற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக நமக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தார். அப்படியே நாமும் வாழ வேண்டும். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வாழ்ந்த அந்த வேதத்தை கற்று போதிக்கிற வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். மத்தேயு 23, 24, 25. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பார்த்தீங்களா? அன்றைக்கு வேதத்தை கற்று வேதத்தை போதிக்கிற ஜனங்களை நடப்பிக்கிற வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, மாயக்காரர், குருடர். மாயக்காரர் என்றால் வெளி வேஷம் மாத்திரம் அவர்களுக்கு நன்றாக வேஷம் போடுகிறவர்களாக இருந்தார்கள். அப்படியே குருடர், அப்படி என்றால் தேவனுடைய தெய்வீக அந்த குணலட்சணங்களை அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மற்றவர்களை அங்கே அவர்களுடைய உரிமைகளை மதிக்காதவர்களாக இருந்தார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்துள்ள நீதி, இரக்கம், விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். அதை அவர்கள் அபியாசப்படுத்தவில்லை, கை கொள்ளவில்லை. அவர்கள் இருதயம் ஒரு அநீதியினாலே, சுயநலத்தினாலே நிறைந்தவர்களாக இருந்தார். அதனாலே உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்படி நாம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகிறது. அப்படியே 24ஆம் வசனத்தில், குருடரான வழிகாட்டிகளை கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள். அப்படி என்றால் கொசு போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செய்ய வேண்டும் என்று கண்டிப்பு காண்பிப்பார்கள், அப்படியே நடந்து கொள்வார்கள். ஆனால் ரொம்ப முக்கியமானது, பெரிதான காரியங்களை எல்லாம் அதை செய்யாமல் விட்டுவிடுவார். அப்படியே முழுங்கி விடுவது போல ஒட்டகத்தை முழுங்குகிறவர்கள், உச்சக்கட்ட சுயநலமுடையவர்களாக அவர்கள் அந்த நாட்களிலே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவது, நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. உள்ளத்திலே உண்மை உள்ளவர்களாக, உள்ளான மனிதர் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அனுதினம் இந்த சத்தியங்களை கேட்கிறோம்.
அப்படியே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு, நீதி, இரக்கம், ஆவியின் கனிகள் நாம் படித்தோமே, 8 விதமான கனிகள். அவைகளிலே நாம் நாளுக்கு நாள் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியின் கனி பெற்றுக்கொண்டவர்களுடைய இன்னொரு விசேஷித்த குணம் என்ன என்ற வேதம் நமக்கு சொல்லும் போது, அவர்கள் நித்தியமானதையே நோக்கி கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்து காரியங்களிலே அதிக நாட்டம் இல்லாதவர்களாக. கொலோசியர்ல நம்ம படிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பார்த்தீங்களா, மேலானவைகளை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இங்கே எல்லா காரியங்களையும் அப்படியே செய்து கீழ்ப்படிந்து நிறைவேற்றி பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தாரோ, அப்படிப்பட்டவைகளை நீங்களும் நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். இவையெல்லாம் நமக்கு போதனையாக கொடுக்கப்படுகிறது. இவைகளை நாம் அப்படியே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த மேலான சபை வகுப்பாராக மாறும். அப்படியே என்ன தீர்க்க தரிசன வசனம் ஒன்று ஏசாயா 34:17 உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். பார்த்தீங்களா, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை இனி தூரத்திலே இருக்கிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். தூர நோக்கு இதுதான். பார்த்தீங்களா, அதனால 2 கொரிந்தியர் 4:18 காணப்படுகிறவைகளே அல்ல, அவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை. நாம் இந்த பூமியில காண்கிற எல்லாம் அனித்தியமானவைகள். அதனால காணப்படாதவைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற அதிக பிரயாசம், 100% அதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் படிக்கிறோம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உங்கள் குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. ஆகிய சொல்லிக்கொண்டு 21 சொல்லுங்க, படிங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நித்தியமாக வாழக்கூடிய ஒரு சரீரமாக நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றுவார். அதற்கு வேண்டிய குணாம்சங்களை நாம் இப்பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்கு அதற்குத்தான் நமக்கு இந்த நாட்கள் ஒரு சிறிய லைஃப் டைம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி வேதம் போதிக்கிற இது போன்ற குணலட்சணங்களை நாம் நாளுக்கு நாள் வளர்த்தி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் உலகத்தார் இல்லாவிட்டால் நமக்கு அருகாமையில் இருக்கிற சொந்தக்காரர்கள், வேண்டியவர்கள் எல்லாம் சொல்லலாம். நாம் அதிகமாக தேவனுடைய காரியங்களுக்காக வாஞ்சித்து போகும்போது, அதற்கு நேரத்தை செலவிடும் போது, அதற்கென்று அநேக பிரயாசங்கள், பணங்களை செலவு பண்ணி ஊழிய காரியங்கள் என்று நாம் போகும்போது நம்மை தாழ்த்தி நம்முடைய உரிமைகளை கூட விட்டு கொடுத்து அப்படியாக வாழும் போது சொல்லுவார்கள், இவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள், இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று உலகம் நம்மை பார்த்து சொல்லலாம். எதிர்காலத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்கள் என்று கூட சொல்லுவார். இது
நிச்சயமாக சொல்லுவார்கள். ஏனென்றால் நம்முடைய தலையாகிய கர்த்தர் இயேசுவை அப்படியாக பேசி இருக்கிறார்கள். நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவரை அப்படியாக பேசி இருக்கிறார்கள். அப்படி அப்போஸ்தலர்களை கூட 2 கொரிந்தியர் 5:13 அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று பேசுகிறார்கள். அதனால இவைகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால நாம் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் ஆவிக்குரிய இந்த குணாம்சங்களை, ஆவிக்குரிய கனிகளை நம்மிலே வளர்த்து கொள்ளுகிறவர்களாக, நம்முடைய சுயநலத்துக்கென்று அல்ல, மற்றவர்களுடைய உரிமைகள், அவர்களுக்கு வேண்டிய அந்த உரிமைகளை கொடுத்து நமக்கென்று நாம் போராடாதவர்களாக, பிறருடைய உணர்வுகளை அவர்களுக்கு வேண்டிய மதிப்பு கொடுத்து அதை நாம் மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த யுகம், இந்த சுவிசேஷ யுகத்தின் ஒரு கடைசி முடிவு நாட்களிலே இருக்கிறோம். அதனால இந்த சத்திய ஆவி, இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியின் செயல்கள் நம்மிலே சத்தியத்தை அறிகிற அறிவை ஊக்குவிக்கிறதாக இருக்கும். அப்படியே கிறிஸ்துவின் அந்த முழுமையான குண லட்சணங்களை நாம் நாளுக்கு நாள் வளரச் செய்கிறவர்களாக, அதிக பிரயாசம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வளர்ச்சி, நாம் முதல்ல சொன்னது போல, இது நம்மில் இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நமக்கு நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில வளர்ச்சியில இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் அதிகமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த ஆவியின் கனிகளிலே நாம் பெருகிறவர்களாக, வளர்ச்சி அடைகிறவர்களாக, கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக ஒவ்வொரு நாளும் நாம் மாறுபடியாக பிரயாசம் எடுக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் படிங்கள். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் பேர்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேர்ல விசுவாசத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் இயேசு சொல்லும் போது, உலகத்தின் முடிவு நாட்களிலே நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுவேன். அதனால விசுவாசத்தை வளர்த்தி கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டும். அதை நாம் முதலாவது சொன்னோம். தேவனிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே சத்தியங்களை அதிகமாக வாஞ்சித்து படித்து அதற்கு கீழ்ப்படி. அப்பொழுது நாம் விசுவாசத்தில் தேறி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொண்டு நித்திய ஜீவனை பெற காத்திருக்க வேண்டும். நாம் மறுரூபமாக்கப்படும் பரலோகத்துக்குரிய ஒரு மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அது ஒரு மிகுந்த ஆனந்த பாக்கியம். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படியாக நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.